ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Realme P3 டிவைஸ் வந்து இருக்குது. இந்த டிவைஸோட 6+120 நமக்கு 17,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு 2,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 15,000 அந்த ப்ரைஸுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Realme P3 வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த Realme P3 வாங்கலாமா? ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இதுதான் இந்த Realme P3 வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிவைஸில் பேக் கேஸ் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நமக்கு வந்து இப்போ சும்மா கொடுக்காம நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிரிப்பிங் டிசைன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்குது. தென் டைப் ஏ டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக டாக்குமெண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரு. இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அப்புறம் சில்வர் கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த டிவைஸில் எனக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். அதோட லுக் வந்து பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து பேக் பட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 2 கலர் நம்ம பேக்கில் வந்து இப்போ நல்லா பிளைனான ஒரு டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பில் தான். சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு 6000 mAhக்கான பேட்டரி இருக்குது. இருந்தாலும் நம்ம டிவைஸோட திக்னஸ் இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7.97 mm திக்னஸ் வந்து இருக்குது. வெயிட்டும் நமக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. 199 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக வந்துருக்கு. அதனால் கையில் நமக்கு கேஸ் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP69 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடக்கூடாது. சப்போஸ் தண்ணி உள்ளே போய் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டி வந்து பார்த்தா கிளைம் ஆகாது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டிவைஸோட ஆப்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வைப்ரேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு அவுட்டோர்லாம் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. யூடியூப்ல நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். SDR சப்போர்ட் வந்து இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டாக ரன் ஆகுது. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கீழே மட்டும் வந்து பாருங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சென்டரில் நமக்கு சின்னதாக பஞ்சோல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு டாப்பில் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் மைக் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு எதுவுமே வந்து கிடையாது. கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். ஸோ நம்மளால் வந்து 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மைக் வந்து இருக்குது. தென் அதுக்கு பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. தென் அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் அவுட்புட் வந்து கேளுங்க. இந்த டிவைஸோட டுவல் சீரியஸ் ஸ்பீக்கர் அவுட்புட் இங்கே நல்லாவே இருக்குது. தென் வால்யூம் பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரெஸ் பண்ணும்போது 300%க்கான வால்யூம் பூஸ்டர் வந்து இங்கே இருக்குது. சவுண்ட் அவுட்புட் இந்த டிவைஸ் நல்லாவே இருக்குது. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிருது. ஒன்ஸ் நம்ம டிவைஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு பேட்டரி பேக்கப் வந்துட்டு அசால்ட்டாக 8 மணி நேரத்தில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தாண்டுது. ஸோ இந்த டிவைஸில் பேட்டரி பேக்கப் இங்கே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கேஷுவலான யூஸர், நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் பேசுவேன், தென் அப்பப்போ வாட்ஸ்அப் சோசியல் மீடியா யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை அப்புறம் நான் கொஞ்சம் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணுவேன், சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் ஜெல்லாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். ஸோ பேட்டரி லைஃப் இந்த டிவைஸில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நம்ம செக் பண்ணும்போது நியர்லி வந்து இப்போ 7 lakhs மேலே அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாண்டுது. இந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்ச் நிறைய டிவைஸ் செல் பண்ணிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இங்கே Realme P3 வந்து இருக்குது. CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 83%க்கான ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ BGMI நம்மளால் வந்து இப்போ 90 FPS வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலையும் வந்து இப்போ ஃபேம் ட்ராப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. கேம் நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் Asphalt 9 அது வந்து ப்ளே பண்ணியிருந்தோம். அது நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு. தென் RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X 4X RAM வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்து இருக்குது. ஸோ அது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையா இருக்குது இந்த டிவைஸில். UFS 3.1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். கேஷுவலான டாஸ்க் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து UFS 2.2 ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் 3.1 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும்.
இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இங்கே ரியல்மி P3ல நமக்கு நல்ல ப்ராப்பரான அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி P1 வந்து பார்த்துருப்போம், அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சுத்தமாக வந்து இருக்காது. ஸோ இங்கே நமக்கு வந்து ரியல்மி P3ல வந்து பார்த்தா ப்ராப்பரான அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த அனிமேஷன் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. தென் கேஷுவலான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ரன் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சூப்பராக வந்து இருக்குது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5G நல்லா ப்ராப்பராகவே இருக்குது, நமக்கு எந்த இடத்துலையும் வந்து பார்த்தா ப்ராப்ளம் வந்து இல்லை. தென் ப்ளூடூத் 5.2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நமக்கு IR பிளாஸ்டர் அதுக்கப்புறம் NFC வந்து அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரியல்மி UI 6.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நம்ம 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரியல்மி UI யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருக்கும். நிறையா ஃபீச்சர்ஸ் இங்கே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரியல்மி UI 6.0 என்ன புது ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு நல்ல ப்ராப்பரான அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இங்கே ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து இருக்குது. டே டு டே ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். தென் கேலரியில் நமக்கு ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் ஃபோட்டோ எடிட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AI எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ AI எரேசர், AI கிளியர் ஃப்ளேஸ், அன்பிளர், அதுக்கப்புறம் ரிமூவ் ரெஃப்ளெக்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டயலர் தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ டயலர் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓ டயலர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டயலர் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை மாற்றுறது, தீம் மாற்றுறது, ஐகான் பேக் மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். ரியல்மி UI இந்த டிவைஸில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் எல்லாம் பாருங்கள். இந்த இமேஜ் வந்து பாருங்கள். இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு இந்த 50 MP பிரைமரி கேமரா எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ எனக்கு இந்த டிவைஸோட கேமரா அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் சென்சார் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபிஸ்லாம் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஓகே, இந்த இமேஜஸ் எல்லாமே நைட் டைமில் எடுத்தது. ஸோ நம்ம நைட் டைமில் நம்ம டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்தாலும் அதுவே நம்ம நைட் மோடில் எடுக்கிற மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த டிவைஸ் எடுத்த மோஸ்ட் ஆஃப் த கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாடா பேக் கேமரா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா 1080p 60 fps ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற டிவைஸில் நம்ம கேமராஸ் வந்து பார்த்தா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாமே அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து மெயினாக ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. கேமரா வந்து செகண்டரி தான். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டான ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா 6+128 17,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போக 14,724 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து கிடைக்கும். 8+128 நமக்கு வந்து 18,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போக 15,674 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் 8+256 உங்களுக்கு வந்து 20,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. அது நம்ம 17,574 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+128 உங்களுக்கு அந்த பேங்க் ஆஃபர் 2,000 போக 15,000 உங்களால் வாங்க முடிஞ்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம பெருசாக ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த UFS 2.2 மட்டும் சொல்லலாம். மற்றபடி இந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பட்ஜெட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4X நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போக 13,500 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த டிவைஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கூட நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் அது நமக்கு LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளே வந்து இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். பட் அதனால் பேங்க் ஆஃப் யூஸ் பண்ணி 15,000 வாங்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியல்மி P3 5G நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ விவோ T4X பற்றி வந்து பார்த்தா ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.